வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசா டூர். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சனி பகவான் அவருடைய சன்னிதானத்துக்குள்ள வந்தாச்சு. இதுதான் சனி பகவான். பன்னாஸ்நாளா ஆற்றங்கரையில 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட கனமழையில ஒரு கல் முடிஞ்சு வந்துச்சாங்க. அதை பத்தின ஹிஸ்டரியை நான் டீட்டெயிலா சொல்றேன். அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற நபர் அங்க வரும்பொழுது அவருடைய கையில இருக்கிற இரும்பு கம்பியை வச்சு அந்த கல்லை கிரிக்க ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ அந்த கல்ல இருந்து ரத்த கசிவுகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் நைட்டு போய் தூங்கியிருக்காரு. அவரு கனவுல நான் ஒரு சனி பகவான், நான் காக்க வந்த கடவுள், எனக்கு தெய்வமா வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கனவுல சொல்லியிருக்காரு. அந்த ஆடு மேய்க்கிறவரும் போய் பொதுமக்கள் கிட்ட சொல்லி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அந்த கல்லை எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ அந்த கல்லை யாராலுமே அசைக்கவே முடியலையா. மறுபடியும் அவர் ஒரு நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவர் கனவுல தாய் மாமன் மருமகள், அதாவது தாய் மாமனும் மருமகன் ரத்த சொந்தம் மட்டும்தான் இந்த கல்லை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு கனவுல. அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லை எடுத்துட்டு இந்த சன்னிதானத்துல வச்சு சனி பகவானா வழிபடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கீங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாமியை அழகா ஒரு கூரையா மரத்தாலேயோ இல்ல மணலாலேயோ கட்டி வைப்பாங்க. இங்க சனி பகவான் பார்க்கறதே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் பப்ளிக்கா தான் இருக்கணும், எனக்கு மேல எந்த கூரையும் அமையக்கூடாது, மக்கள் டேரக்டா என்னை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. அதுபடிதான் இன்னைக்கு டே வரைக்கும் பொதுமக்களாகிய மக்கள் நம்ம எல்லாருமே போய் வழிபடுற மாதிரி இங்க அமைப்புகள்லாம் வச்சிருக்காங்க. மேல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் நீங்க போடுறீங்க ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா டொனேஷன் கொடுக்குற இடமா. ஸோ இந்த இடத்துல உங்களோட பில்டிங் நீங்க திடீர்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பில்டிங்கா சனி பகவான் அவங்க சன்னிதானத்துக்கு வேண்டுதல் வச்சு வாங்க பேசிட்டே போலாம்.